ஆக்ட்ரஸ் தாப்சி பன்னுக்கு இப்ப மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் தான் அவங்களோட ஃபேன்ஸ்ல இருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அவங்களுக்கு மார்ச் 23 மேரேஜ் ஆகியிருக்கு. ஆனா அது சம்பந்தமான எந்த ஒரு வீடியோவோ போட்டோவோ இப்போ வரைக்கும் சோசியல் மீடியால வரல. அதனாலதான் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் தாப்சிக்கு மேரேஜ் முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷாக்ல இருக்காங்க. ஆடுகளம் படம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு என்ட்ரி கொடுத்த தாப்சி அதை தொடர்ந்து தமிழ்ல நிறைய படங்கள்ல நடிச்சாங்க. தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்திலையுமே தாப்சி நிறைய ஹிட் மூவிஸை கொடுத்திருக்காங்க. லாஸ்டா அவங்களோட நடிப்புல வெளியான டங்கி மூவி பயங்கரமான ஹிட்டை கொடுத்துச்சு. தமிழ்ல ஆடுகளம் படத்துக்கு அப்புறமா ஆரம்பம், வந்தான் வென்றான், காஞ்சனா 2, கேம் ஓவர் இந்த மாதிரி பல படங்களையும் நடிச்சிருந்தாங்க. இந்த படங்கள்ல ஆரம்பம், காஞ்சனா 2 இந்த 2 படமும் டாப்சியோட கரியர்ல பயங்கர ஹிட் மூவிஸா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தமிழ், தெலுங்கு அப்படின்னு சவுத் சினிமால எந்த ஒரு சான்ஸ் பெருசா கிடைக்கலனாலுமே அவங்க பாலிவுட்ல பேக் டு பேக் மூவிஸ்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. பேபி படம் மூலமா பாலிவுட்ல என்ட்ரி கொடுத்த தாப்சிக்கு பிங்க் மூவி பயங்கரமான ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. அதை தொடர்ந்து விமன் கிரிக்கெட்டரா இருந்து பயங்கரமா கலக்கிட்டு இருக்கக்கூடிய மித்தாலி ராஜோட பயோபிக்லயுமே தாப்சி நடிச்சு எல்லாரோட அப்ளாஸையுமே வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி தாப்சி அவங்களோட கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் 2013ல மேத்தியஸ் போ அப்படிங்கிற ஒரு பேட்மிண்டன் பிளேயரை மீட் பண்ணி அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. சீக்கிரமே அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஆக்ட்ரஸ் தாப்சி அதை பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில சொல்லாம ரொம்பவே சீக்கிரட்டா தான் வச்சிருந்தாங்க. இந்த நியூஸ் பெருசா வெடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தாப்சி என்னோட மேரேஜ நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்போ தாப்சியும் மாத்தியாஸ் போவும் சீக்கிரட்டா மேரேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாலிவுட் சைட்ல இருந்து நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ராஜஸ்தான்ல இருக்க உதய்பூர்ல 2 நாளைக்கு முன்னாடியே இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க யாருமே பெருசா டாப்சி இன்வைட் பண்ணல. ஏன்னா அவங்களோட மேரேஜ ரொம்பவே சிம்பிளாவும் ரொம்பவே பிரைவேட்டாவும் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்களோட க்ளோஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிளோட அவங்களோட மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஆக்ட்ரஸ் தாப்சி அவங்களோட மேரேஜ் பத்தி வந்துட்டு இருந்த ரூமருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி இப்போ அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு, அதுவும் சீக்கிரட்டா மேரேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து இந்த நியூஸுக்கு வெரி சூன் அவங்களே ஒரு கிளாரிபிகேஷன் கொடுப்பாங்க. அவங்களோட மேரேஜ் அவங்களே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக ரிசப்ஷன் கூட அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.